எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்கிற நால்வரில் சுந்தரர் உடைய கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே வந்து மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தரை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த 4 பேரும் வந்து சைவ சமயத்திற்கு அளப்பரிய தொண்டு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து தான் பெரிய பெரிய சிவன் கோயில்கள் எல்லாம் மட்டும் இவங்க 4 வரையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ வந்து சுந்தரர் அப்படின்றவர் யார், அவங்க அப்பா அம்மா யார், எங்கே பிறந்தார், இதெல்லாம் சொல்கிறேன். சுந்தரர் என்பவர் திருநாவலூர் அப்படின்ற கிராமத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில். சடையனார் இசைஞானி தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்தார். இவர் பிறந்தப்போ இவருக்கு இருந்த இயற்பெயர் வந்து நம்பி ஆரூரார் அப்படின்றது. சுந்தரருடைய பெருமை என்னன்னா, இவர் வந்து இந்த 12 திருமுறையில் 7வது திருமுறையை பாடினவர். அதுக்கு பேர் வந்து திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பாடினவர். மேலும் சுந்தரர் தான் வந்து 63 நாயன்மார்கள் யார் யார் அப்படி என்பதை திருத்தொண்டர் தொகை அப்படின்ற பாடல் மூலமாக முதல்ல சொன்னவர். ஸோ சுந்தரர் உடைய பெருமை இதோட வந்து முடியலை. மற்ற 3 பேரும், அதாவது அப்பரும், ஞானசம்பந்தரும், மாணிக்கவாசகரும் எல்லாம் பல பிறவிகள் எடுத்து சிவபெருமானை ரொம்ப தவம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிறவியில் கடவுளை நேரில் பார்த்தவங்க. ஆனால் சுந்தரர் அப்படி இல்லை. சுந்தரர் முற்பிறவியிலேயே இறைவன் கூடவே இருந்தவர். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. அந்த கதையை இப்போ பார்ப்போம். திருக்கைலாயத்தில் ஆளாள சுந்தரர் அப்படின்ற பேரோட சுந்தரர் இருந்தார். அவருடைய வேலை என்னன்னா, சிவபெருமானுக்கு நந்தவனத்தில் போய் பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்து மாலையாக தொடுத்து அணிவிப்பதும், மேலும் கையில் வந்து திருநீற்று கிண்ணத்தை ஏந்தி கொண்டு இருப்பதும் தான் இவர் வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நந்தவனத்தில் போய் இவர் வந்து பூ பறித்து கொண்டிருக்கும் போது உமாதேவி அன்னையுடைய பணியாட்கள் அங்கே வந்தாங்க. அனிந்திதை, கமலினி அப்படின்ற 2 பெண்கள் அங்கே பூ பறிக்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் வந்து கொஞ்சம் மனசு கேட்டு போச்சு, காதல் வயப்பட்டுட்டார். திருக்கைலாயத்தில் மனசு கேட்டால் என்ன ஆகும்? பெரிய பனிஷ்மெண்ட் தான். என்ன ஆயிடுச்சு, இது சிவனுக்கு தெரிந்த உடனே சிவன் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு இன்னும் ஆசை எல்லாம் முடியல, அதனால நீ வந்து இங்கே இருக்க தகுதியற்றவன், நீ பூலோகத்துக்கு போய் பிறந்து அந்த ஆசையெல்லாம் முடிஞ்ச உடனே என் கூட வா அப்படின்வார். அதன்படி ஆளாள சுந்தரர் நம்பி ஆரூரரா பிறந்திருக்காரு திருநாவலூர்ல. ஆனா அப்படி சிவன் கிட்ட சாபம் வாங்கும் போதே இவர் என்ன சொன்னாருன்னா, சிவபெருமானே, நான் வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சிக்கி சின்னாபின்னமா ஆகிடாம என்னை சரியான நேரத்தில் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்பார். இதுதான் பிளாஷ்பேக்ல நடந்தது. இந்த அனிந்திதை, கமலினி இந்த 2 பெண்களையும் உமாதேவி அன்னை இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறாங்க இவருக்காக, சுந்தரருக்காக. ஒருத்தவங்க பறவை நாச்சியார், இன்னொருத்தவங்க சங்கிலி நாச்சியார். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த குழந்தை நம்பி ஆரூரார் வந்து அழகா இருந்ததுனால, சுந்தரம் அப்படின்னா அழகு, சுந்தரர்னு இவருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் அது வந்து காரண பெயர். ஏதோ ஒரு காரணம் கருதி அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. தமிழ்ல இன்னொரு பெயர் இருக்கு, அது பேரு இடுகுறி பெயர். எதனால அந்த பேர் வந்ததுன்னு இட்டு காட்ட முடியாத அளவு காரணம் தெரியாம இருக்கிறது தான் இடுகுறி பெயர். ஆனா காரணம் தெரிஞ்சதுன்னா காரண பெயர். சுந்தரர் அவ்வளவு அழகா இருந்ததுனால அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் நரசிங்க முறையரையர் அப்படின்றவரு
சடையனார் மற்றும் இசைஞானி தம்பதி அவங்கள பார்த்து உங்க பிள்ளைய நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தத்து எடுத்துக்குவாங்க. ராஜா வீட்டில் இவர் செல்வ செழிப்போடு நல்லா வளர்றாரு. வளர்ந்து இவருக்கு திருமண பருவம் வந்துவிட்டது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிவன் இவரை தடுத்தாட்கொள்ள வருகிறார். எப்படி வராருன்னா, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தடபுடலா. அந்த நேரத்துல திருமணத்துல சிவன் ஒரு வயதான வேதியர், வேதம் போதுகின்றவரை போல வருகிறார். என்ன சொல்றாருன்னா, கூட்டத்தை பார்த்து சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா இவன் என்னுடைய அடிமை அப்படின்றாரு. உடனே சுந்தரர் சொல்றாரு, ஏங்க நானும் வேதியர் குடும்பத்துல வந்தவன், ஏன்னா சடையனார் இசைஞானி வேதியர், நானும் வேதியர் குடும்பத்துல வந்தவன், நீங்களும் வேதியர் குடும்பத்துல வந்தவர். ஒரு வேதியன் இன்னொரு வேதியனை அடிமையா பண்ணதா சரித்திரமே கிடையாது. என்ன புதுசா வளர்றீங்க, பிதற்றுகிறீர்கள், பித்தனா நீர் அப்படின்றார். பித்தன்னா பைத்தியக்காரனா. அதுக்கு இந்த முதியவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, இங்க பாரு என் கையில ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, அது உங்க பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த ஓலை அப்படின்றாரு. எங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரர் வாங்கி பாக்குற மாதிரி அதை கிழிச்சு போட்டுவிட்டார். உடனே சிவன் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த ஓலையை கிழிச்சு போட்டதுல இருந்தே நீயே ஒத்துக்கிற நீ எனக்கு அடிமை என்பதை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுந்தரர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். அங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ இது பெரிய வழக்கா போயிடுச்சு, இப்போ அவர் கொண்டு வந்த எவிடன்ஸும் இப்ப காணாம போயிடுச்சு, கிழிச்சு போட்டானே இந்த ஆளு அப்படின்ட்டு என்ன நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த முதியவர் சொல்றாரு, நீ கிழிச்சு போட்டது வெறும் படி ஓலை தான், இதனுடைய மூல ஓலை எங்க ஊரு திருவெண்ணை நல்லூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த காலத்திலே இந்த ஜெராக்ஸ் கான்செப்ட் எல்லாம் இருந்திருக்கு பாருங்க, டூப்ளிகேட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு. ஆச்சரியம், படி ஓலை என்பது ஜெராக்ஸ் காப்பி, ஸோ மூல ஓலை என்பது ஒரிஜினல். உடனே எல்லாரும் அப்படியா வாங்க அங்க போய் அதை பார்ப்போம், அது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு எல்லாரும் அங்க போறாங்க. திருவெண்ணை நல்லூருக்கு போறாரு, அந்த கோயிலுக்கு போறாரு. அந்த கோயில்ல இருந்து உள்ள போயிட்டு ஒரு ஓலையை எடுத்துட்டு வராரு. அந்த ஓலையை சுந்தரர் கேட்கிறாரு, காட்டுங்க நான் பாக்குறேன். ஆனா சிவன் சொல்றாரு, நீ முன்ன மாதிரி கிழிச்சு போட்டுருவேன், அதனால நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன், நான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் காட்டுறேன், அவங்க எல்லாம் நீ எனக்கு அடிமைன்னு தான் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீ எனக்கு அடிமை அப்படின்னு. சுந்தரருக்கு ஒன்றும் புரியாம நிக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் ஓலையை பாக்குறாங்க. அப்புறம் அவங்க பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்கிறது, அந்த கையெழுத்து சரிதானாலும் வெரிஃபை பண்றாங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்த அப்புறம் என்னன்னா, அது உண்மைதான், அவங்க பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இவருக்கு அடிமைதான், உனக்கு அவர் சொல்ற மாதிரி தான் இனிமே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. உடனே சுந்தரர் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம, நல்லா கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்துல இந்த வயசான கிழவன் கெடுத்து விட்டானேன்னு வெறுப்புல, ஐயா நீங்க தான் எனக்கு இப்ப முதலாளி, நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். அப்ப சொல்றாரு, வா என் கூடன்னு கோயிலுக்குள்ள போறாரு. ஆனா போய் அந்த தாத்தா மறைஞ்சிடுறாரு. அந்த மறைந்த அந்த கணம் சுந்தரருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ சயின்டிபிக்கா சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸ், அந்த மாதிரி சுந்தரருக்கு முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாமே வருது. அவர் ஆளாள சுந்தரர் என்பதும், அனிந்திதை கமலினி என்ற 2 பெண்கள் இவருக்காக காத்திருக்காங்கன்றதும் இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே அழறார் கோயில்ல, திருவெண்ணை நல்லூர்ல இருக்கிற அந்த கோயில்ல அழுகுறாரு. அங்க அப்போ சிவன் பார்வதி தேவியோட காட்சி அளிச்சு சொல்றாரு, நீ என்னையே ரொம்ப வன்மையா பேசிட்ட. வன்மைன்னா ரொம்ப அக்ரெசிவா பேசுறது, அதான் வல்லினம்னு தமிழ் எழுத்துல இருக்கு. வல்லினம், மெல்லினம், மென்மையான எழுத்துக்கள், இடையினம், இடைப்பட்ட எழுத்து. வன்மையே என்னையே பேசுனதுனால உனக்கு நீ என் தொண்டனா இருந்தாலும் உனக்கு வன் தொண்டன் ஒரு பேரு இன்னில இருந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறமா சுந்தரர் வந்து இந்த பறவையாரையும் சங்கிலி நாச்சியாரையும் கண்டுபிடிச்சி திருமணம் செய்து அதுக்கப்புறமா சிவலோக பதவியை அடைந்தார். அப்படி என்பதுதான் இவருடைய கதை. ஆனா இது வந்து இதுல முக்கியமான, இவர் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இறைவனையே பைத்தியக்காரன் கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய விஷயமா இதுவரைக்கும் சைவத்துல கருதுறாங்க. கடவுளை பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? இவர் சொன்னாரு. அப்பதான் வந்து சிவன் சொல்றாரு, நீ வந்து என்னுடைய புகழை பரப்பு, பாடு அப்படின்னு. அப்பதான் இவர் கேட்கிறாரு, நான் எப்படி பாடுவேன், நீங்களே எனக்கு அடி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் சிவன் சொல்றாரு, நீ தான் என்ன பித்தன்னு கூப்பிட்டியே, அந்த பித்தன்னே வச்சு ஆரம்பி அப்படின்னு. அந்த பாட்டு தான் பித்தா பிறை சூடி அப்படின்னு வருது இல்லையா, அந்த பாட்டு. சிவபெருமானுக்கு அவருடைய புகழையும் அவருடைய தகுதிகளையும் பற்றி பரப்பின முக்கியமான பெரிய நால்வர்கள் இவங்க தான், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். அதுல இப்ப 3 பேருடைய கதையை சொல்லிட்டேன். அப்பருடைய கதையை இன்னும் கொஞ்ச நாளையில சொல்றேன். அடுத்த முறை சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சுந்தரரையும் பார்த்து ஒரு அலோ சொல்லுங்க. நன்றி.